சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலக அரங்கத்தில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் தந்தை பெரியார் நினைவு சொற்பொழிவினை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றி வருகிறார். நேரலை காட்சிகள். வருக வருக என்று வரவேற்கின்றேன். வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களையும் வருக வருக வரவேற்கின்றேன். பெரியார் நினைவு கருத்தரங்கம் வெல்லட்டும், மானுடம் தழைக்கட்டும். நன்றி, வணக்கம். ஒடுக்கப்பட்ட மாணவர்கள் வரணும்னு தன்னுடைய வாழ்நாள் முழுக்க போராடியவர் தான் தந்தை பெரியார் அவர்கள். அதனை செயல்படுத்தணும் விதமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் யூபிஎஸ்சி தேர்வுகளுக்கு தயாரிக்கின்ற மாணவர்கள் இளைஞர்களுக்கு மாதம் ரூபாய் 7,500 நிதியுதவி வழங்கி கொண்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம முதல் நிலை தேர்வில் வென்றால் 25,000 ரூபாய் ஊக்கத்தொகையும் வழங்கி கொண்டிருக்கிறாங்க. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக என்ற நிலையை ஏற்படுத்த பெரியார் இறுதி வரை போராடினார். அது முடியாமல் போன பொழுது பெரியாருடைய நெஞ்சில் தைத்த முள்ளோடு புதைக்கிறோம்னு கலைஞர் சொன்னார். பெரியாருடைய நெஞ்சில் தைத்த அந்த முள்ளை எடுக்கின்ற விதமாக அனைத்து சாதியினரும் அர்ச்சகர், ஏன் பெண்களும் அர்ச்சகரா பணியாற்றலாம் என்ற நிலையை ஏற்படுத்தியதுதான் நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்கள். பெரியார் இல்லாம நாம யாரும் இல்லை அப்படின்னு பேரறிஞர் அண்ணா அடிக்கடி சொல்வார். கலைஞர் என்ன சொன்னார்னா, என்னை எத்தனையோ பெயர்களை சொல்லி புகழ்ந்தாலும் பெரியார் வழியை பின்பற்றுகின்ற நான் ஒரு மானமிகு சுயமரியாதைக்காரன் என்று சொல்லும் பொழுதுதான் எனக்கு பெருமை, எனக்கு மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. கலைஞர் அடிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மாணவர்கள் வரணும்னு தன்னுடைய வாழ்நாள் முழுக்க போராடியவர் தான் தந்தை பெரியார் அவர்கள். அதனை செயல்படுத்தணும் விதமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் யூபிஎஸ்சி தேர்வுகளுக்கு தயாரிக்கின்ற மாணவர்கள் இளைஞர்களுக்கு மாதம் ரூபாய் 7,500 நிதியுதவி வழங்கி கொண்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம முதல் நிலை தேர்வில் வென்றால் 25,000 ரூபாய் ஊக்கத்தொகையும் வழங்கி கொண்டிருக்கிறாங்க. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக என்ற நிலையை ஏற்படுத்த பெரியார் இறுதி வரை போராடினார். அது முடியாமல் போன பொழுது பெரியாருடைய நெஞ்சில் தைத்த முள்ளோடு புதைக்கிறோம்னு கலைஞர் சொன்னார். பெரியாருடைய நெஞ்சில் தைத்த அந்த முள்ளை எடுக்கின்ற விதமாக அனைத்து சாதியினரும் அர்ச்சகர், ஏன் பெண்களும் அர்ச்சகரா பணியாற்றலாம் என்ற நிலையை ஏற்படுத்தியதுதான் நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்கள். பெரியார் இல்லாம நாம யாரும் இல்லை அப்படின்னு பேரறிஞர் அண்ணா அடிக்கடி சொல்வார். கலைஞர் என்ன சொன்னார்னா, என்னை எத்தனையோ பெயர்களை சொல்லி பெரியார் நம்மை விட்டு பிரிந்து 50 ஆண்டுகளுக்கு மேல் ஆச்சு. ஆனால் இன்றைக்கும் அவருடைய கருத்துக்களும் சிந்தனைகளும் இன்றைக்கும் நமக்கு ரெலவெண்டா இருக்கு, என்னைக்கும் இருக்கும். ஆகவேதான் இந்த கருத்தரங்கத்தை நாங்கள் இப்பொழுது ஏற்பாடு செய்திருக்கின்றோம். பெரியாரை பற்றிய இந்த கருத்துக்களை நம்முடைய பேச்சாளர்கள் இந்த கருத்தரங்களை இன்னும் விரிவாக பேச இருக்கிறாங்க. அவற்றை எல்லாம் நீங்கள் கூர்ந்து கவனித்து உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த சிறப்புக்குரிய கருத்தரங்கிற்கான ஏற்பாடுகளை செய்துள்ள இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு அதுல்யா மிஸ்ரா IAS அவர்களையும், SDAT உறுப்பினர் செயலாளர் திரு மேகநாத் ரெட்டி IAS அவர்களையும் வருக வருக என வரவேற்று அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோல இங்கே கருத்துரை வழங்க வந்திருக்கக்கூடிய இயக்குனர் சகோதரர் நண்பர் திரு கரு பழனியப்பன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். கரு பழனியப்பன் அவர்கள் பல திரைப்படங்களை இயக்கிக் கொண்டிருப்பவர்.